ஆபரேஷன் சிந்தூர் சம்பந்தமா நம்ம ஆபரேஷன் முடிஞ்ச பிறகு அதை அரசியலாக்க கூடாது என்ற கொள்கையை அறிவித்தது ஒன்றிய அரசு. ஆனா ஒன்றிய அரசு சொன்னதற்கு மீறி ஒன்றிய அரசினுடைய அனைத்து மட்ட ஆட்களும், இன்க்ளூடிங் நம்முடைய விஸ்வகுரு என்று அழைக்கப்படுகின்ற பிரதமர் உட்பட, அதுக்கு நான் வாசகர்களுக்கு நம்ம பழைய நிகழ்ச்சியை நீங்க ஞாபகத்தை கொண்டு வந்தீங்கனாலே போதும். போயிட்டு வந்து இந்த நாட்டில் உள்ள உயர்ந்தபட்ச அமைப்புகளுக்கு தகவல் தெரிவிக்காமல் பீகார் எலெக்ஷனுக்கு தன்னுடைய பிரச்சாரத்தை துவக்க சென்று ஜனநாயகத்திற்கு எதிராக செயல்பட்டவர் தான் இந்தியாவினுடைய பிரதமர். இந்த அவசர கூட்டம் தேவை என்று 16 கட்சிகள் சொன்ன கடிதத்தினுடைய மையமே என்னன்னு சொன்னா, இந்த வெற்றிக்கு காரணம் யார்? நாம சொல்றோம் இந்தியா பாகிஸ்தானை வென்று விட்டது. அதுல எந்த அளவுக்கு உண்மை இருக்கு, எந்த அளவுக்கு பொய் இருக்குன்ற விவாதங்களுக்குள்ள அப்புறம் போவோம். ஆனால் இந்த 2 நாடுகளினுடைய வெற்றிக்கு இந்த 2 நாட்டினுடைய தலைவர்கள் காரணம் அல்ல, நான் தான் காரணம் என்று உலகத்திற்கு எஜமானராக இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய அதிபர் பலமுறை அமெரிக்காவில் அறிக்கை விட்டாரு. ஒரு வியாபார பேச்சுவார்த்தை துபாயில நடக்கும்போது 8வது முறையா இந்தியாவினுடைய வெற்றியை தீர்மானித்தது நான் தான், குறிப்பாக 2 நாடுகளுக்கும் என்னுடைய வியாபாரத்தில் முட்டுக்கட்டை போடுவேன் என்று மிரட்டி பணிய வைத்தேன் என்று சொன்னார். நீங்க ஜெயராம் ரமேஷனுடைய பேட்டி எடுத்து படிச்சீங்கனாலே தெரியும், பல ஆங்கில நாளிதழ்கள்ல அவர் நிறுத்தினாரா இல்லையா என்ற விவாதம் பெரிய அளவுக்கு போச்சு. இதை பற்றி பேச வேண்டியது இந்த நாட்டினுடைய எதிர்கட்சிகள், இந்த நாட்டில் பொறுப்பாக இருக்கக்கூடிய பல அமைப்புகள். ஆனா இதை அரசியலாக்குகிறார்கள் என்று ஒன்றிய பொறுப்பில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் சொல்லிவிட்டு, குங்குமம் வரைக்கும் ஆபரேஷன் சிந்தூர் என்ற வார்த்தை இந்த இந்தியா பாகிஸ்தான் போர்ல ஒன்றிய அரசு முழுமையாக ஆளும் கட்சி அரசியலுக்கு பயன்படுத்தி இருக்கிறது.